Hi, hello everyone. Today we are going to see three-word sentences. இந்த த்ரீ-வேர்ட் சென்டென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஆல்ரெடி நம்ம வந்து டூ-வேர்ட் சென்டென்சஸ் வந்து பார்த்தோம். அது ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கம்யூனிகேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிராமர் எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் கூட இந்த மாதிரி வாக்கியங்களை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக ஈஸியாக எல்லாத்துக்கிட்டேயுமே பேச முடியும். ஈஸியாக நீங்கள் டெய்லி நம்ம வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் 2 or 3 டைம்ஸு. ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கலாம், ஈஸியாக பேசலாம். வெல்கம் பேக் டு RSN.DHIYA'S சேனல் லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் subscribe to our channel and keep your valuable support. Now let's get started the class. நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் டெய்லி யூசேஜ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ யாராவது வந்து பெரியவங்க உட்காண்ட்ருக்கும்போது கால் மேலே கால் போட்டு உட்காண்ட்ருப்பாங்க குழந்தைங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்லும்போது டோன்ட் சிட் கிராஸ் லெக்டு அப்படி சொல்லுவோம். கால் மேல் கால் போட்டு உட்காராதே, கால் மேலே கால் போட்டு உட்காராதே. ஷுட் நாட்டு யூஸ் பண்ணலாம் அட்வைஸாக இருக்கும்போது. நம்ம வந்து குழந்தைகிட்ட சொல்லும்போது டோன்ட் ஷிட் கிராஸ் லெக்டு அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என் பக்கத்தில் உட்காரு. குழந்தைக்கு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் இங்கே வா, என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. சிட் பிசைடு மீ. இப்போ பஸ்ஸிலெலாம் போகும்போது சிட் பிசைட் மீ, என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அதுக்கு நம்ம பக்கத்திலும்போது பிசைட், என் பக்கத்தில்னா பிசைட் மீ, சிட் பிசைட் மீ அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், சில பேர் பேசும்போது 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ நியாயம் எங்கே இருக்கோ அது பக்கம் பேசுவோம். ஆனால் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க அப்படின்னு. ஒரு பக்கமாக பாரபட்சமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதை எப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, பாரபட்சம்னு. ஒரு சார்பாக பேசுகிறது, இவங்களுக்கு ஃபேவராக பேசுகிறது அந்த மாதிரி. அப்போ எப்படி சொல்லுவோம், டோன்ட் பி பார்ஷியல். டோன்ட் பி பார்ஷியல் அப்படின்னா ஒரு பக்கமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் டோன்ட் பி பார்ஷியல் அப்படி சொல்லலாம். ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன், உன்னை காணோம், அம்மா இருந்தாங்க, பேசிட்டு போனேன் இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கலை அப்படி சொல்லுவோம். தூங்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். வேர் யூ ஸ்லீப்பிங், வேர் யூ ஸ்லீப்பிங், வேர் இந்த ஆருடைய பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம இங்கே வந்து வேர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆர்னா தூங்கி கொண்டிருக்கிறாயா, தூங்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு நம்ம கேட்போம். தூங்குறவங்களை எழுப்பி தூங்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு நம்ம கேட்போமா, கேட்க மாட்டோம். தூங்கிட்டு இருந்தியா அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அவங்க ஃபோன் எடுத்தால் நம்ம கேட்போம். வேர் யூ ஸ்லீப்பிங் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இப்போது ஆல்டர்னேட்டிவ் கிளாஸ், ஒரு ஹிந்தி கிளாஸ் போகிறோம், மியூசிக் கிளாஸ் போகிறோம். அப்போ வந்து எப்போ வரணும்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், எவ்ரி அதர் டே. ப்ளீஸ் கம் எவ்ரி அதர் டே. கிளாஸ் வில் பி எவ்ரி அதர் டே. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி சொல்லும்போது எவ்ரி அதர் டே அப்படி நம்ம சொல்லலாம். அடுத்தது, பேராசைப்படாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சில நேரங்களில் பேராசைப்படாதே. இப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு வந்து அவன் கொஞ்சம் அதிகமாக மார்க் வாங்கிட்டான், அப்போ இன்னும் நீ வந்து உடனே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கு அப்படின்னு சொல்கிறது வந்து பேராசை தான். எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும். அப்போ எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க்கு வர முடியுமா? முடியாது இல்லைங்களா. அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டே இல்லாமல் போயிடும் இல்லையா. அப்போ பேராசைப்படாதேன்னு சொல்லும்போது டோன்ட் பி க்ரீடி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும் இல்லைங்களா. அப்போ பேராசைப்படாதேன்னா டோன்ட் பி க்ரீடி அப்படி சொல்லலாம். டோன்ட் பி க்ரீடி. அடுத்தது, நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும்போது 9 மணிக்கு வந்துடுங்க, 8 மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடுங்க அப்படின்னா, நான் 9 மணி அப்படின்னா 8 மணிக்கெல்லாம் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் பி தேர், நான் அங்கே இருப்பேன். ஐ வில் பி தேர் அட் 8 o'clock, ஐ வில் பி தேர் பிஃபோர் 8 o'clock, பை 8 o'clock இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். 8 மணிக்கு முன்பே நான் அங்கே இருப்பேன், 8 மணிக்கு ஷார்ப்பாக அங்கே இருப்பேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது ஐ வில் பி தேர் அப்படி சொல்லலாம். நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா ஐ வில் பி, அப்படின்னா நான் இங்கே இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி ஹியர். நாளைக்கு நேரம், பை திஸ் டைம் டுமாரோ ஐ வில் பி ஹியர் அப்படின்னா நாளைக்கு நேரம் நான் இங்கே இருப்பேன்.
அப்படி சொல்லும்போது சொல்லலாம். அடுத்தது, என்னை பயமுறுத்தாதே. சில விஷயங்கள் பேசும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக பேசுவாங்க. தயவு செஞ்சு என்னை பயமுறுத்தாதே அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ டோன்ட் ஸ்கேர் மீ. ஸ்கேர் அப்படின்னா பயமுறுத்துதல். டோன்ட் ஸ்கேர் மீ. டோன்ட் ஸ்கேர் மீ அப்படி சொல்லலாம். இதே வந்து ஸ்கார் அப்படின்னு அந்த எடுத்துட்டிங்கன்னா தழும்பு அப்படி ஆயிரும். ஸ்கார் முகத்துல எல்லாம் தழும்பு இருக்கும் இல்லையா, அதாயிரும் ஸ்கார் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஸ்கேர் மீ அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு, குழந்தைகள்லாம் கத்தி பேசிகிட்ருப்பாங்க, விளையாண்டுருப்பாங்க. அப்போ யார் கத்திகிட்டு இருந்தது இந்நேரம் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா, ஹூ வாஸ் எல்லிங்? ஹூ வாஸ் எல்லிங்? யார் கத்திகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி கேட்கலாம். எல்லிங் அப்படின்னா அந்த கத்துறது தான் நம்ம எல்லிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, உண்மையை ஒப்புக்கொள். ஏதாவது இது அதே மாதிரி தான் குழந்தைகிட்ட சொல்கிறோம். உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு. அட்மிட் த ட்ரூத். அட்மிட் த ட்ரூத். அட்மிட் அப்படின்னா ஒத்துக்கோ, ஒப்புக்கொள் அப்படின்னு அர்த்தம். ட்ரூத் உண்மை, உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்போம். சில நேரங்களில் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கல, அப்படி லைஃபே பிடிக்கல அப்படிலாம் சொல்லும்போது, என்ன உனக்கு என்ன பைத்தியமா உனக்கு? ஆர் யூ கிரேசி? ஆர் யூ கிரேசி அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இதே வந்து ஏதாவது ஒரு பொருள் மேலே இந்த ஜுவல்ஸ், ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி வாங்குவாங்க இல்லைங்களா, அதுலேயே எனக்கு ஒரு பைத்தியம் அது மேலே எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லும்போது உனக்கு என்ன அதில் பைத்தியம்னா ஆர் யூ கிரேசி அப்படி கேட்கலாம். அடுத்தது, உன் போக்கை மாற்று. அதாவது உன்னுடைய பிஹேவியர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோ, இந்த மாதிரி நடந்துக்காத, உன் கேரக்டரை மாற்று அப்படியெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா. அப்போ மைண்ட் யுவர் வேஸ், மைண்ட் யுவர் வேஸ் அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, அதை மறுக்காதே. மறுத்தல், அதை மறுக்காதே, ரெஃப்யூஸ் பண்ணாதேன்னு. டோன்ட் டெனி இட். டோன்ட் டெனி இட். உனக்கு வர்ற சந்தர்ப்பத்தை வந்து மறுக்காதேன்னு சொல்லும்போது டோன்ட் டெனி யுவர் சான்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா. உனக்கு வந்த சந்தர்ப்பத்தை மறுக்காத அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் டெனி அப்படி சொல்லலாம். அடுத்தது, வேடிக்கை பார்க்காதே. நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நீ அங்கே இங்கே வேடிக்கை பார்த்துட்ருக்கிற, வேடிக்கை பார்க்காதே அப்படின்னு. டோன்ட் லுக் ஆன். டோன்ட் லுக் ஆன் அப்படின்னா வேடிக்கை பார்க்காதே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது, கதவை தாழ்பால் போடு. கதவை தாழ்பால் போடுன்னா லேட்ச் த டோர். லேட்ச் த டோர் அந்த மாதிரி சொல்லலாம். லேட்ச் அப்படின்னு சொன்னால் தாழ்பால் போடுறதில்ல. கதவை தாழ்பால் போடுறதுனா லேட்ச் த டோர் அப்படின்னு சொல்லலாம். I hope this class will be very useful to you. If you like this class means what will you do? You give your thumbs up. Don't forget do subscribe our channel RSN.DHIYA'S channel and keep your valuable support. Thanks for watching. Let us meet on next class.